தித்திக்கும் தீபாவளி திருநாளில் திகட்டாத பட்டிமண்டபத்தோடு ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. அரோமா அக்மார்க் நெய் வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமண்டபம். பவர்டு பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க், மீரா அட்வான்ஸ் ஹெர்பல் பவுடர் மற்றும் கோல்டு வின்னர் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி தீபாவளி. அன்புக்குரியவர்களே, நமது தர்மத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு பண்பாடு உண்டு. நான் பணிவோடு நினைத்து பார்க்கின்றேன், தீபாவளி திருநாள் என்றால் ஏதோ ஒரு குளியலும் புத்தாடையும் பட்டாசு மட்டுமல்ல, சிந்திக்க மனிதர்களை தூண்டக்கூடிய படிக்கக்கூடிய புத்தகங்கள் மலர் போடுவது வழக்கம். அந்த தீபாவளி மலரிலெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது எது தெரியுமா? ஒரு தலையங்கம். அந்த வகையில் ஜெயா தொலைக்காட்சியின் இந்த ஆண்டு தீபாவளி திருநாள் ஒரு மலர் என்றால் அதனுடைய தலையங்கமாக இந்த பட்டிமண்டபம் அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சார சிறப்பையும் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற தொலைக்காட்சி பட்டிமண்டப வரலாறுகளை புரட்டி பார்த்தேன். தீபாவளியினுடைய காரணத்தை யாரும் சொல்லவில்லையோ என்கின்ற வருத்தம் எனக்கு உண்டு. அது என்ன காரணம்? தீபாவளி நாம் படிப்பதற்கு பகவான் கீதை தந்த கண்ணன் வெண்ணை உண்டு மண்ணை உண்டு தன் பிஞ்சு காலால் உலகத்தை அளந்தவன். வெண்ணை உண்டு மண்ணை உண்டு தன் பிஞ்சு காலால் உலகத்தை அலைந்த பகவான் கிருஷ்ணன் எதை தெரியுமா செய்தான்? நரகாசுரன் என்கின்ற அரக்கனை சம்ஹாரம் செய்த நாள் இந்த நாள். இன்னும் சொல்லட்டுமா? உலகத்திலேயே இந்த மாதத்தில் மட்டும்தான் 2 சம்ஹாரம். ஒன்று கிருஷ்ணன் நரகாசுரனை சம்ஹாரம் செய்தது இன்று, இன்னொன்று இன்றைக்கு நாம் வயிறு முட்ட சாப்பிட்டு அடுத்து ஒரு வாரம் விரதமிருந்து முருகன் சூரனை சம்ஹாரம் செய்கின்ற சூர சம்ஹாரம். தீபாவளி எப்படி தோன்றியது என்றால், இறப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு நரகாசுரன் உலகத்தை படிகளந்த அந்த பரம்பொருளிடத்தில் கைகூப்பி வணங்கினான். என்னுடைய இறப்பு பிறர் கொண்டாடக்கூடிய நன்னாளாக மாறட்டும். அதற்கு எதையெல்லாம் பட்டியல் போட்டான் தெரியுமா? நம்முடைய தீமை போகுவதற்கு ஒரு எண்ணெய் குளியல் இருக்கட்டும், மனம் வழுக்க புத்தாடை இருக்கட்டும், குழந்தை முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சி பொங்க பரவசப்படுத்த பட்டாசு வெடிக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் அறுசுவையோடு அன்பு சுவை கடந்த அம்மாவின் எழுசுவை படையலோடு இன்றைக்கு எல்லோரும் தீபாவளி கொண்டாடலாம் என்றார். சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்றைக்கோ இறந்த நரகாசுரனுக்கு ஆண்டுதோறும் எதற்கு தீபாவளி என்று? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நரகாசுரன் இருக்கிறானே, அந்த நரகாசுரனை என்றைக்கு எரிப்பது? ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3ஐயும் எரித்து ஆண்டுக்கு ஒரு முறை அம்மாவின் திருவடியை வணங்கி புத்தாடை உடுத்துவதுதான் தீபாவளி என்கின்ற பெருவிழா. இன்னும் சொல்லட்டுமா? இன்றைக்கு குளியலையே எந்த நீரிலும் கங்கை மாதா கலப்பதாக பொருள் உண்டு. அது வீட்டு நீராக இருந்தாலும், குளத்து நீராக இருந்தாலும், ஆற்று நீராக இருந்தாலும் காலையில் குளித்தவுடன் கேட்பார்கள், கங்கா ஸ்தானம் ஆயிடுத்தா என்று. நண்பர்களே, உலகத்திலேயே கதிரவன் உதிப்பதற்கு முன்பு ஒரு நாளும் எண்ணெய் குளியல் கிடையாது. உலகத்தில் இன்று மட்டும்தான் கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எண்ணெய் குளியல் உண்டு. இந்த தீபாவளியினுடைய பாரம்பரியம் குறித்து பேசுகின்ற போதெல்லாம் இந்த மண்ணில் மூல மந்திரமாக உச்சரித்த 8 கோடி தமிழர்களின் நெஞ்சத்தில் வாழ்ந்த என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மண்ணுக்குள் விழிமூடி இன்றைக்கும் விண்ணை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுக்கு சொன்ன தீபாவளி செய்தி என் நினைவுக்கு வருகிறது. இந்துக்களினுடைய பண்டிகைக்கு மறக்காமல் வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த தலைவி எழுதுகின்றார் தன்னுடைய அந்த அற்புதமான வாழ்த்து செய்திகள். ஏன் தெரியுமா? பண்டிகை நம்முடைய பண்டங்களை இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து ஈகை செய்வதால் அதற்கு பண்டிகை என்றார்களே. அப்படி இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து சந்தோஷத்தை மகிழக்கூடிய இந்த பெருவிழா எல்லோருக்கும் புதுமைகளையும் புரட்சிகளையும் வித்தியாசங்களையும்
நடக்கட்டும் என்று ஆண்டவனிடத்தில் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். இருந்தாலும் கூட இன்னும் ஒரு நுட்பத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்றைக்கு சொல்கின்றேன். தமிழகத்தினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் தஞ்சை பல்கலைக்கழகமும் வெளியிட்ட அகராதியை புரட்டி பார்த்தால் ஆவழி என்கின்ற சொல்லுக்கு ஒரே தமிழ் சொல் வரிசைப்படுத்துதல் என்று பொருள். இதுவரைக்கும் யாரும் அதை சொல்லவில்லை. ஆவழி என்கின்ற சொல்லுக்கு தமிழில் வரிசைப்படுத்துவது என்று பொருள். அன்று விளக்குகளை வரிசைப்படுத்துவதால், இது தீபத்தை வரிசைப்படுத்துவதால் தீபாவளி என்று பொருள். இன்னொன்றும் பார்த்தேன். அடுத்த வரியில் விளக்கு என்றால் விளக்கிச் சொல்வது, புரியாததை புரிய வைப்பது. 2 என் சகோதரிகள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு புரிவதற்காக சொல்கின்றேன். இருளில் நாம் பயணப்படுகின்றோம். அங்கு இருப்பது கயிறா பாம்பா என்று தெரியாது. கையில் ஒரு விளக்கு இருந்தால் நமக்கு அது விளங்கும். நாம் இருட்டில் பயணப்படுகின்றோம். மேடா பள்ளமா என்று புரியாது. விளக்கு இருந்தால் நமக்கு புரிய வைக்கும். ஆண்களுக்கு புரியாத பல விஷயங்களை நமக்கு மனைவியாக வருகின்றவள் விளக்குவதனால்தான் அவளுக்கே குலவிளக்கு என்று பெயர். அப்படி பெண்களெல்லாம் குலவிளக்காக, குத்துவிளக்காக இன்றைக்கு வரிசையாக தீபத்தை ஏற்றி அற்புதமாக கொண்டாடக்கூடிய இந்த பெருவிழாவில் எல்லோரும் எண்ணெய் குளியல், நல்லெண்ணெயால் குளிப்பதை விட நல்ல எண்ணங்களோடு குளியுங்களேன். நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுவதை விட நல்ல எண்ணங்களால் தீபம் ஏற்றுங்களேன். இன்றைக்கு சில உறுதிமொழிகளை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாமே. இது ஜெயா தொலைக்காட்சி எதை செய்தாலும் ஒரு மரபார்ந்த மண்ணின் விஷயங்களை செய்யும். எனவே நான் பணிந்து கேட்கின்றேன், பெரியவர்களோடு சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்கலாம். ஏன், மனைவி மக்களோடு பேசுவதற்கு கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் படிப்பதற்கும் சேர்த்தே நேரம் ஒதுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அறம்படி நடப்பதற்கும், இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யலாமே. இந்த தீபாவளி பண்டிகை எதையெல்லாம் எனக்கு நினைவுபடுத்துகிறது தெரியுமா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையோடு துணி எடுக்க செல்வோம். கடைக்காரர் எனக்கு தேவதூதனாகவே தெரிவான். தையல்காரன் தேவதூதனை விட கடவுளாக தெரிவான். இன்னைக்கு மாதிரி நம்ம போய் ரெடிமேடாக வாங்கி துணிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிக்கிறது இல்லை. ட்ரையல் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் ஒன்று கிடக்கும் பாருங்க. முதல் நாள் சாயந்தரம் வரைக்கும் போய் அவனை பார்த்துட்டு வருவான். அப்போ தான் காஜா பையனுக்கே மதிப்பு இருக்கும். போகிறவன் வர்றவன்லாம் காஜா பையனுக்கு வணக்கம் போடுற ஒரே நாள் தீபாவளி திருநாள் தான். அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த துணியை வாங்கிட்டு வந்து அதிகாலை எண்ணெய் குளியல் குளித்து, சார் இன்னைக்கு பெண்களே முகத்துக்கு மஞ்சள் பூச மறுக்கிறீங்க, ஆனால் பாட்டி தாத்தா துணியோடைய நுனியில் மஞ்சள் தடவி அந்த காலை தொட்டு கும்பிட்டு, இந்த பெரியப்பா சித்தப்பா 10 ரூபா கொடுக்கறதுக்கு பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி எடுப்பாங்க வைப்பாங்க. அதை விழுந்து கும்பிட்டு பணத்தை வாங்கி பையில் வச்சு வாடகை சைக்கிள் எடுத்து வேகமாக 2 கிலோமீட்டர் போய் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படம், அது ரஜினி படமோ கமல் படமோ, நான் என் காலத்தை சொல்கிறேன். இப்படி சினிமா பார்த்து வீட்டுக்கு வந்து இரவில் அம்மா செய்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்றது பெருசு இல்லை சார். அப்போ கொண்டாடுவதற்கு அப்பாவிடம் 200 ரூபா வெடி கொடுப்பாரு. வெடிச்சிட்டா சீக்கிரம் தீர்ந்துருமேன்னு வெடிக்காமல் வச்சு ஊரெல்லாம் வெடித்து தூங்கினதுக்கப்புறம் எல்லார் குப்பையும் பொறுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டு இருக்கிற 200 ரூபா வெடியை வெடித்து அவனுக்கே அல்வா 2000 ரூபாய்க்கு வெடித்த மாதிரி கொடுப்போம்ல. அந்த தீபாவளி தான் சார் பிரமாதமான தீபாவளி. இந்த தித்திக்கும் தீபாவளி திருநாளில் ஜெயா தொலைக்காட்சி நேர்த்தியோடு 6 அறிஞர் பெருமக்களை வைத்து ஒரு அற்புதமான பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு நுட்பமான தலைப்பு, ரொம்ப எளிமையான தலைப்பு. பண்டிகைகள் நமக்கு தருவது நெருக்கடியா நிம்மதியா? இதில் போட்டிருப்பாங்க நிம்மதியா நெருக்கடியான்னு. நெருக்கடி வந்தால் தான் நிம்மதியை பற்றி சொல்ல முடியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை சொல்கிறதுக்கு 3 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி அதிகம் சொல்ல வேண்டாம், வரியில் சொல்கிறேன் பாருங்கள். நெருக்கடின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்க ரவிக்குமாரை வந்து ஆசிரியர் என்பதால் பள்ளியில் பூங்காற்று, மேடையில் ஒரு புயல் காற்று. தமிழ் நெஞ்சன், அவர் தாய்ப்பாலோடு தமிழ்பாலையும் சேர்த்து குடித்தவர். இனிப்பாகவும் பேசுவார், செறிவாகவும் பேசுவார். அடுத்து இருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம்
நிறைந்திருக்கக்கூடிய நர்மதா அவர்கள் கன்னிலேந்து வர்ற குண்டு மாதிரி படபட 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 படபடன்னு இந்த ஆர்ஜேக்கிள்னு ஒரு தமிழ் இருக்கு, அந்த தமிழை அந்த பூமத்தாப்பு போல சிதறக்கூடிய செந்தமிழை பேசக்கூடிய அன்பு தங்கைக்கும் எங்களுடைய வாழ்த்து. அடுத்து இந்த பக்கம் நிம்மதியேன்னு பேசுறதுக்கு 3 பேர். இந்த தங்கை ஐஸ்வர்யாவை பற்றி பேசணும்னா இவர்கள் பட்டிமண்டபத்தின் குந்தவை நாச்சியார்னு சொல்லலாம். கடிகார நொடிமுல்லை போல ஓடிக்கொண்டே இருக்கிறார். 30 நாளில் 40 கூட்டம் பேசுகிற ஒரே தங்கச்சி அதுதான். அவர்கள் இன்னும் நிறைய வளர வேண்டும் என்று ஜெயா தொலைக்காட்சி மனதார அவர்களை வாழ்த்துகிறது. அடுத்து அருமை சகோதரர் உமாசங்கர் அவர்கள் பேச வருகின்றார். மனமும் குணமும் சுவையும் நிறைந்த ஒரு பேச்சாளர். அடுத்து வந்திருப்பவர் தம்பி சரவணன். இவருக்கு மட்டும் இந்த தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி. ஏனென்றால் தலை தீபாவளி கொண்டாடக்கூடியவர். தான் பெற்ற சீரை தமிழ் சீராக மாற்ற வருகின்றார் இன்றைய பட்டிமண்டபத்திற்கு. இப்படி 6 அறிஞர் பெருமக்கள் நிறைந்த இந்த அற்புதமான பட்டிமண்டபத்தில் ஜெயா தொலைக்காட்சி திட்டமிட்டு நேர்த்தியோடு செய்திருக்கின்றது. உலகமெல்லாம் வாழக்கூடிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் தித்திக்கும் தீபாவளி திருவிழாவை தெரிவிக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் விளக்கு எரிவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த விளக்கு மேல் நோக்கி எரிவதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய விளம்பரதாரர்கள், எண்ணெயாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், திரியாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய நிர்வாகம், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சேர்த்து நேயர்கள் ஒரு அரங்கு நிறைந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, பண்டிகைகள் நமக்கு தருவது நெருக்கடியே என்ற நெருப்பை பற்ற வைப்பதற்காக சிவகாசி பட்டாசை போல உச்சந்தனில் ஆணி அடிப்பதை போல பேச வருகின்றார் அன்பு தம்பி ரவிக்குமார். உங்கள் பாராட்டுங்கள். தமிழ் விருட்சத்தின் வளர்ச்சிக்கு வேருக்கு நீராக அமைந்திருக்கிற நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் பணிந்த வணக்கங்களையும், ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே நிம்மதியை காட்டிலும் கொஞ்சம் நெருக்கடியாத்தான் இருக்கு. ஓஹோ, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரே வரியில சொல்லணும்னா நடுவர் அவர்களே, வாங்கி அனுபவிக்கிறவங்களுக்கு நிம்மதி, ஆனா வாங்கி தர்றவங்களுக்கு நெருக்கடி. நல்லா இருக்க. நாங்கெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஆட்கள், அவங்க 3 பேரும் வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஆட்கள். இருக்கிறவனுக்கு தீபாவளி, இல்லாதவனுக்கு வெறும் வலி. நல்லா சொன்னீங்க நடுவர் அவர்களே. சென்னை மாநகரத்திலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லுகிற மக்கள் பேருந்த பிடிக்கிறதுக்கோ ரயில பிடிக்கிறதுக்கோ படுற பாடு இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாருங்க. காலையில 8 மணிலிருந்து எந்த பஸ் வந்தாலும் ஒருத்தன் ஓடுறான். ஒருத்தன் கேட்டான், எத்தனை மணிக்குடா உனக்கு பஸ்ன்னா? ஏன் பஸ் 2 மணிக்கு தாங்கன்னா. ஏண்டா 2 மணி பஸ்ஸுக்கு எதுக்குடா 8 மணிலிருந்து ஓடுறேன்னா? இல்லைங்க, இப்பவே ஓடி ட்ரெயின் பண்ணிக்கிறேங்க, அப்பதான் என் பஸ் வந்தா இடம் பிடிக்க முடியுங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு பேருந்தில் இடம் பிடிப்பதற்கே இத்தனை போராட்டங்களை சந்திக்கிறோம் இந்த பண்டிகை காலத்துல. இந்த பண்டிகைகள் எப்பங்க நமக்கு நிம்மதியை கொடுக்குது? இன்னும் அடுத்தது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு விலைவாசின்னு ஒண்ணு இருக்கு நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லாம் விலைய வாசிக்கதான் முடியுதே தவிர வாங்க முடியுதா பொருட்களை? இங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே, நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய பண்டிகைகள் இருக்கின்றனவே தவிர அன்பு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இன்றைய பண்டிகைகள் இல்லை என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம் நடுவர் அவர்களே. பக்கத்து வீட்டை பாருங்க, அதை வாங்கிட்டாங்க. எதிர்த்த வீட்டு பாருங்க, இதை வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டை பாருங்க, நீங்க இன்னும் எதுவுமே வாங்காம இருக்கீங்கன்னு கணவன்களை எல்லாம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய விழாக்கள், பண்டிகைகள் ஒருபோதும் நிம்மதியை தராத நடுவர் அவர்களே, நெருக்கடியைத்தான் தருங்கிறத மறந்துடாதீங்க.
பட்டைய கலப்பணும் தீபாவளிங்கிறதுக்காக ₹1,00,000 கடன் வாங்குறான் வட்டிக்கு. அடடே. தீபாவளி ஒரு நாள் குத்து முடிஞ்சிருது, வருஷம் பூரா கடன் கொடுத்தவன் சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்கிறானே. இந்த வாழ்க்கை எப்படிங்க பண்டிகை காலத்துல நமக்கு நிம்மதி அப்படின்னு அவங்க பேச வந்திருக்காங்க. தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு பணமில்லாத தகப்பன்களினுடைய மனதிலே ஒரு வலி வலிக்கும் பாருங்க நடுவர் அவர்களே. அது 1000 பிரசவ வலிய கொடுமையானது அப்படின்னு சொன்னா இது நிம்மதின்னு சொல்றீங்களா நெருக்கடின்னு சொல்றீங்களா? உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே, நான்லாம் சின்ன வயசுல தீபாவளி கொண்டாடினாங்க. அப்பவே எங்க அப்பா ₹5000 போனஸ் வாங்கினார். ஓ. எங்க ஊர்ல கடையில துணி கடைக்கு போனோன்னு எங்க அம்மாவை கேட்டார், உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கங்கம்மான்னு. இதுதான் பிரச்சனையினுடைய முன்னுரை. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த 3வது வரிசையில 4வதா இருக்க பெரிய பூ போட்ட புடவை அதை எடுங்கன்னாங்க. அவரு சொன்னாரு, இந்த 2வது வரிசையில 3வதா இருக்குதே சின்ன பூ போட்ட புடவை அது நல்லா இருக்குமேன்னார். பெரிய பூ போட்ட புடவை சின்ன பூ போட்ட புடவை சண்டை. கடைசியா யார் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா தான் ஜெயிச்சாங்க. சொன்னாங்க, ஒரு நாளுங்கிழமை ஒரு பண்டிகை அப்படின்னா 2 பேருடைய மனசும் சந்தோஷப்படணும்ல, என்ன பண்ணலாம், நாங்க கம்முனு 2 புடவையும் எடுத்துருங்க. கொண்டு போனது ₹5000. 2 புடவைக்கும் சேர்த்து பில் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? ₹4900. உண்மையிலுமே சொல்றேங்க, நான் எங்க அப்பா கையை பிடிச்சு இழுத்தா, அப்பா எனக்கு டவுசருன்னு. எங்க அப்பா சொன்னார், என் டவுசரே காலியாகி போச்சுடா, உனக்கு எங்கடா டவுசர். ஆனா உண்மையிலுமேங்க பெரிய பெரிய ஜவுளி கடைகளுக்கெல்லாம் வெளியில வந்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்துல போட்டு நமக்குன்னே ஒரு கடை வச்சிருப்பான். வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, ₹100க்கு 2 டவுசர் வாங்க 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 வாங்க. எங்க அப்பா இது என்னமோ பார்த்த மாதிரி இல்லையே, விக்கிற மாதிரியே இருக்கு. நடுவர் அவர்களே, கோவிட் டைம்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கேட்கிறேன், அவன் ஆள் கையில இந்த விக்கிற ஒரு கடையில எங்க அப்பா வாங்கண்ணே வாங்கண்ணே ₹100க்கு 2 டவுசர் வாங்க வாங்கன்னாரு பாருங்க. அவரு கையில அந்த விற்பனையாளர் கையில எங்க அப்பா ஒரு ₹100 கொடுத்து, தம்பி ஒரு பெரிய டவுசர் ஒரு சின்ன டவுசர். பெரிய டவுசர் யாரு? எங்க அப்பாவுக்கு. சின்ன டவுசர் யாரு? எனக்கு. ₹100க்கு 2 டவுசரை மாட்டிட்டு அது எப்ப கிளியும் தெரியாம நடுங்கிட்டே பண்டிகையை கொண்டாடின கொடுமை இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. இது என்னைக்குமே நிம்மதி கிடையாது, நெருக்கடின்னு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய பொருளாதார சிந்தனையை உத்தேசிச்சு நம்ம கணவனுடைய வருமானம் எவ்வளவு, இந்த செலவை நாம செய்யலாமா, குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் சேர்த்து வைக்கலாமேங்கிற எண்ணங்கள் குறைந்து போன காரணத்தால் நடுவர் அவர்களே, பண்டிகைகளால் நாம் பெறுவது என்றைக்குமே நிம்மதி என்கிற பெயரை வெளியில் சொல்லிக் கொண்டாலும், அடிச்சாலும் அழுதாலும் வெளியில தெரியாம அழுங்கிற மாதிரி வெளியில நிம்மதின்னு காட்டிக்கிறோம். அத்தனை பேருடைய மனசாட்சியையும் கேட்டு பாருங்கள். உள்ளே சொல்லுகிற ஒருமித்த குரல் என்ன தெரியுங்களா? பண்டிகைகள் நெருக்கடியைத்தான் விதைக்கின்றன என்று சொல்லி அவர்களின் குரலையே நீங்களும் தீர்ப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பு அமர்ந்து இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு ஒரு அறத்தோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். பட்டிமண்டபத்தில் இந்த முதல் பேச்சாளராக ஓப்பனிங் பேட்ஸ் வராரே, அவருக்கு நிறைய நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடியெல்லாம் தூக்கி சமாளித்து தன்னுடைய சாதுர்த்தியமாக எல்லா பாலையும் சிக்ஸர் காமிச்சிருக்கார். இல்லை இல்லை, இந்த தீபாவளிங்கிறது நிம்மதி தான் அப்படிங்கிறத ரொம்ப இவருடைய பேச்சுக்கு அப்படி அதிர்சமாவு மாதிரி பிசைஞ்சு அப்படி தட்டி உங்கள் இதயத்தை தொட வராங்க என் அன்பு தங்க ஐஸ்வர்யாவை. அன்புக்குரிய நேயர்களே, தம்பி ரவிக்குமார் சொன்ன எல்லா செய்திகளுக்கும் மறுப்பு சொல்வதற்காக காற்றில் கரையாத நினைவுகளையெல்லாம் கன்னி தமிழில் சொல்ல வருகின்றார் தங்கை ஐஸ்வர்யா. நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பண்டிகைகளால் நமக்கு நிம்மதியா நெருக்கடியான்னு கேட்டிருக்கீங்க. நிம்மதின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த நெருக்கடின்னு உட்கார்ந்துருக்க அந்த 3 பேரோட முகத்தையும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன் நடுவர் அவர்களே. நடுவுல உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா ஒரு வில்லங்கமான பர்சன், ஐஸ்வர்யா. பொங்கலுக்கு பொங்கல்னு ஒரு பண்டிகை வர்ற மாதிரி ஏன் பிரியாணிக்கு பிரியாணின்னு ஒரு பண்டிகை வரக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், நீங்க இப்பதான் கொஞ்ச நாளா இப்படியா இல்ல பிறந்ததுல இருந்தே இப்படியான்னு கேட்டேன். பக்கத்துல உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா என்னுடைய அன்பு தங்கச்சி. நீங்க பண்டிகைகள் நெருக்கடின்னு பேசுறீங்க.
கேரளா சாரி கட்டுறதுக்காகவே பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஓணம் பண்டிகையை கடன் வாங்கி கொண்டாடிட்டு இருக்க பக்கினி, நீங்க வந்து நிம்மதி இல்ல, நெருக்கடி நெருக்கடின்னு பேசிட்டு தங்கச்சிக்குள்ள என்ன உறவு முறை வேணாலும் சொல்லி பேசலாமா, பேசுங்கம்மா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, என்னுடைய அன்பிற்குரிய என்னுடைய அண்ணன். இவருக்கு பண்டிகைனால நெருக்கடி இல்ல, டீச்சரா இருக்கிற இவர்னாலதான் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெருக்கடி. விடுற 2 நாள் லீவ்ல இந்த டெஸ்ட் படிச்சுட்டு வா, டெஸ்ட் ரெக்கார்டுக்கு எழுதிட்டு வா, அசைன்மெண்ட்டை எழுதிட்டு வாருன்னு உட்காந்துட்டு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணிட்டு வீட்டுல ஜாலியா பண்டிகையை கொண்டாடிட்டு இங்க வந்து உட்காந்து பண்டிகைகளால் நெருக்கடி நெருக்கடின்னு பேசிட்டு இருக்காங்க. பெண்கள் நகை கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு போறீங்க, ஆண்கள் அடகு கடைக்கு போறோமே அப்படின்னு பேசுறீங்களே. ஆண்கள் அடகு கடைக்கு மட்டுமா பண்டிகை காலத்துல போறீங்க? மது கடைக்கு போறீங்க, சாக்கடைக்கு போறீங்க, ஏன் அதை பத்தி எல்லாம் ஒரு நாளும் பேச மாட்டீங்க? சொல்லிட்டாங்கம்மா, இதாம்மா வச்சு ஏயா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க. இதுல வேற நடுவர் அவர்களே, கடன் வாங்கி நாங்க உங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்குறோம், கடன் வாங்கி பட்டாசு எடுத்து கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம், கடன் வாங்கி மளிகை பொருள் வாங்கி கொடுக்குறோம்னு கேக்குறாங்களே. நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் வேலைக்கே போக மாட்டீங்களா மத்த நாள்ல? பெண்கள் நாங்களும் எத்தனையோ தொழிலாளர்கள் வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சு அந்த நாள்லயாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் நடுவிலே பட்டுப்புடவையெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குறோம். ஏன் தெரியுமா வாங்குறோம்? எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷத்துல உங்களுக்கு வரும் பாத்தீங்களா கண்ணு ஓரத்துல ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணீரை தொடச்சு விடுறதுக்காக தான் நடுவிலே இப்படி எல்லாம் பட்டுப்புடவை நாங்க வாங்குறோம். பண்டிகைகளால மட்டுமா உங்களுக்கு செலவுகள்ல நெருக்கடி வருது? கல்யாணம் பண்ணா கூட தான் செலவுகள்ல நெருக்கடி வந்துச்சு. கல்யாணம் பண்ணாமையா இருந்துட்டீங்க? பட்டாசு வாங்குறப்போ, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறப்போ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சமைக்கும் போது செலவுகள் ஆகதாங்க செய்யும். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, தமிழர்கள் என்றைக்கும் வியாபாரத்தில் கணக்கு பார்க்கலாம், விருந்தில் ஒரு நாளும் தமிழர்கள் கணக்கு பார்க்க கூடாதுங்க. பெரும்பாலும் எதிர் வீடுகள் எல்லாருக்குமே எதிரி வீடாக தான் இருக்கும் மற்ற நாளில். பண்டிகை நாளில் மட்டும்தான் உறவு வீடுகளாக நம்ம புதுப்பிச்சுக்குவோம். பலகாரங்கள் பரிமாறும் போது பல காரணங்களால் பேசாமல் தள்ளி இருந்த உறவுகள் கூட மனசுல பாசங்களை பரிமாறிக்கிறாங்களே. மனக்கசப்பை நீக்கக்கூடிய இந்த பண்டிகை காலம் நிம்மதியாக தானே நடுவர்களே இருக்கு. நீங்க அழகா சொன்னீங்க அந்த பட்டாசு வெடிக்கிறத பத்தி. நானும் பார்க்குற எல்லா இடத்துலையும் நீங்க ஒரு நாள் கூத்துக்காக காசை வந்து கரியாக்குறீங்க, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி நீங்க கெடுக்குறீங்கன்னு பேசுறாங்களே. நான் என்ன கேட்குறேன், இந்த உலகத்துல பட்டாசு வெடிக்கிறதுனால மட்டும்தான் சுற்றுச்சூழல்ல மாசு ஏற்படுதா நடுவர்களே? பிளாஸ்டிக்கை போட்டு எரின்னு எரிக்கிறீங்க, அதுல கூட தான் மாசு ஏற்படுது. வருஷம் ஃபுல்லா ரோட்ல ஓடுற வாகனங்களால கூட தான் மாசு ஏற்படுது. பட்டாசு வெடிக்கிறதுல மட்டும் இவங்களுக்கு வந்து மாசு ஏற்படுதா? இது ஒண்ணுக்கு 1000 வாழை கைத்தட்டு உங்களுக்கு கொடுக்கலாமா? நடுவர் அவர்களே, மற்ற நாட்கள்ல எப்படி இருப்பாங்களோ தெரியாது, பண்டிகை நாட்கள்ல பெண்களை பார்க்கணுமே, தாவணி பாவாடை போட்டுட்டு பட்டு சேலை கட்டிட்டு அப்படியே கேலண்டர்ல இருந்து மகாலட்சுமி அப்படியே டொயிங்னு இறங்கி குதிச்ச மாதிரி. அது எப்படிமா கேலண்டர்ல இருந்து மகாலட்சுமி டொயிங்னு எகிரி குதிச்ச மாதிரி கண்ணுக்கு லட்சணமா சாமி கும்பிடுவாங்கங்க. ஆண்களுக்கே டவுட் வரும், வணங்குறது சாமியா இல்ல வணங்கிட்டு இருக்கிறதே சாமியான ஆண்களுக்கு டவுட் வருங்க. நடுவர்களே, ஆண்கள் மட்டும் சும்மாவா இருப்பாங்க? மற்ற நாளெல்லாம் புள்ளிங்கோ மாதிரி ட்ரெஸ் பண்றவங்க பண்டிகை காலத்துல நல்ல பிள்ளைங்களா ட்ரெஸ் பண்ணுவாங்கங்க. பண்டிகை கால நிம்மதிய யார்கிட்ட தெரியுமாங்க கத்துக்கணும்? அவர் சொன்னது போல அப்பாக்கள் கிட்ட தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக ஆயிரங்கள்ல செலவு செய்துட்டு தனக்காக ஒரு 100 ரூபாய் செலவு செய்ய கூட தயங்கி குடும்பத்துக்காக வாங்கின அந்த 4 ட்ரெஸ்ஸை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு கூட்ட நெரிசல்ல கால் கடுக்க நின்று பயணப்பட்டு ஓடுவாங்க. எதுக்கு தெரியுமா? பண்டிகைக்காக இல்லைங்க, வாசல்ல அப்பான்னு ஓடி வந்து கூப்பிடுற மகளுக்காக ஓடுவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தன்னுடைய மகளுக்கு போட்டு விட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, பாருடி என் அம்மாவே வந்த மாதிரி நடந்து வந்த மாதிரி இருக்கு, என் அம்மாவே எனக்கு பிறந்திருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கன்னா, எல்லா அப்பாக்களும் அரசர்கள் இல்லை, ஆனால் தங்கள் மகள்களை இளவரசியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அது இந்த பண்டிகை காலத்துல தானே நடக்குது. செலவுகளை பற்றி 1000 பேசுனாங்க. ஒரு நாள் கூத்துக்கு ஏன் நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு.
நவராத்திரியில கொலு வைக்கும்போது 1000 களிமண்களால ஆன அந்த பொம்மைகளை நம்ம கொலு வைப்போம். அந்த வியாபாரிகளுக்கு அதை விற்பனை செய்வதில் ஒரு நிம்மதி. ஆயுத பூஜையோட நிம்மதிய பொரிக்கடலை விற்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. விநாயகர் சதுர்த்தியுடைய கார்த்திகை தீபத்துடைய நிம்மதிய அகல் விளக்கு தயாரிக்கிறவங்களுக்கும் மண் பிள்ளையார் செய்யறவங்ககிட்டையும் கேட்டு பாருங்க. ஏன் தீபாவளி வந்துருச்சுங்க, வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதற்காக வெடிகளில் மருந்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, வாழ்வில் மனம் வீச வேண்டும் என்பதற்காக கந்தக நெடியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களே, தீபாவளி பண்டிகையோட நிம்மதிய பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேளுங்க. பொங்கலுடைய நிம்மதி என்னன்னு விவசாயிகள்கிட்டையும் பானை செய்கிறவங்கள்ட்டையும் கோல வியாபாரிகள்கிட்டையும் கேட்டு பாருங்க. 1000 ஒரு விஷயம் சொன்னார், 1000 விஷயம் பேசினாலும் ஒரு நாள் கூத்துக்கு நம்ம ஏன் செலவு செய்யணும்னு கேட்டாரு. நம்ம செய்யற செலவு பல பேருடைய பசியை போக்கும் என்று சொன்னால் கடன் வாங்கி கூட செலவு செய்யலாம், தப்பில்லை நடுவர்களே என்று சொல்லி உழைப்பவன் கூட பிழைப்பவன் ஆகிறான் இந்த பண்டிகை தினங்களில் என்று சொன்னால், பண்டிகைகள் என்னாலும் நமக்கு தருவது நிம்மதியே என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, எண்ணங்களை வண்ணமயமாக மாற்றக்கூடிய தூரியை வரையக்கூடிய ஓவியர்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த ஓவியத்தில் ஒரு செயற்கைத்தன்மை இருக்கும். கலர் பொடிகளை கொட்டிவிட்டு தன் கைகளாலும் காலாலும் கோலம் போடுகின்ற பிஞ்சு குழந்தைகளுடைய ஓவியம்தான் நம் நெஞ்சில் நிலைத்து நிற்கும். அதுபோல இன்றைக்கு தன்னுடைய பிஞ்சு தமிழால் இதயத்தில் கோலம் போட்டு அற்புதமாக தமிழால் ஓவியம் வரைந்திருக்கிறார் என் தங்கை ஐஸ்வர்யா. ஒரு நிறைந்த பாராட்டு கொடுக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்வதற்கு உங்களுடைய இதயங்களை அப்படியே ஒரு புஸ்வானமாக்கி மத்தாப்பு போல மயக்க வைக்க வருகின்றார் உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அணில பேசுற ரவிக்குமார் தம்பி சொன்னார், ரயிலில் ஏறும்போது இடம் கிடைக்குதானு. சார், நீங்க ரயிலில் ஏறுறவனை தான் நீங்க பாத்தீங்க, நான் ஏறி உக்காந்து வந்துவேன். திருநெல்வேலியில ஏறுறேன் தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு. நான் எப்படி நினைச்சு ஏறினேன் தெரியுங்களா? தில்லானா மோகனம் படத்துல தஞ்சாவூர்ல ஏறுவார் ட்ரெயின், சிவாஜி கடைசி ட்ரெயினுக்கு. அது மாதிரி ஜாலியா இருக்குன்னு ஏறினேன். 100 பேர் போடுற ஓப்பன் டிக்கெட்ல 1000 பேர் இருக்கான். படியிலேயே காடை வைக்க முடியல. எப்படியே நீங்கி உள்ள வந்து ஒத்த காலில் நிக்கிற 9 மணி நேரம் திருநெல்வேலியில இருந்து தாம்பரம் வரைக்கும் ஒத்த காலில் நின்று வரேன். அப்பதான் நினைச்சேன், நம்ம 9 மணி நேரம் நிக்கிறதுக்கே நமக்கு இப்படி வலிக்குது. இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரமசிவன் நடராஜன் ஆயுசு முழுக்கும் ஒத்த காலில் நிக்கிறான சிதம்பரத்துல, அவன் எவ்வளடா கஷ்டப்பட்டுப்பான்னு நினைச்சேன். நடுவுல எனக்கு ஒரு யோசனை, திருச்சி தாண்டும் போது மணப்பாறை தாண்டும் போது எனக்கு யோசனை, இங்கே தானே இவ்வளவு கூட்டம் இருக்கு, பாத்ரூம் காலியாக தானே இருக்கும், அங்கே போய் நிற்கலான்னு, கழிவறை அங்கே போய் நிற்கலான்னு கழிவறை கதவு திறக்கிறேன். அங்கே உள்ள 11 பேர் நிற்கிறான். எதுக்கியா கழிவறையில் போறேன்னா, நாளைக்கு தீபாவளி சார், குழந்தைகளோட தீபாவளியை கழிக்கணும்னா கழிவறையில் கூட செல்லலாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குல்ல. அந்த மாதிரி சொல்றாங்க. வந்து தீபாவளி பண்டிகைகள் அதுக்கு வாங்குறவங்க தாங்க தெரிய கஷ்டம். முன்னெல்லாம் ஜனவரி மாதம் காலண்டர் வந்த உடனே நாங்கெல்லாம், உங்களுக்கு முன்னாடி நான் சீனியர் சார், ஏன்னா உங்களோட 2 வயசாச்சு 3 வயசாச்சு கூட இருப்பேன். ஜனவரி மாதம் கேலண்டர் வாங்கின உடனே தீபாவளி எப்போ வரும்னு பார்ப்போம். கேலண்டர் திருப்பி 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 பார்ப்போம். இப்போ கல்யாணம் ஆன பிறகு ஏண்டா தீபாவளி வருதுன்னு யோசிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் நெருக்கடி. அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் போச்சுங்க காலம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது, இப்பெல்லாம் மாறி போச்சு. அவர் சொன்னார், முருகனை இன்னும் 1 வாரம் கழித்து செய்ய போவது சூர சம்மாரம். ஆனால் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்மை படாத பாடுபடுத்துவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் சம்சாரம். ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டு வச்சுங்க எல்ஐசியில். 1.5 லட்ச ரூபா வந்தது. சரி, நகை வாங்கி தரலான்னு என் பொண்டாட்டிட்டு போயிட்டு உயிர் எடுத்தா. பேக்கில் போட்டு கஷ்டப்பட்டு கேஷாக கொண்டு போயிட்டு ஒரு நகை கடையில் போய் எடுத்தேன். நேராக நகை கடைக்கு போயிட்டு 1,49,990 ரூபா 10 ரூபா புது நோட்டு எடுத்து கையில் கொடுத்தா. நான் வெளியே வரேன், அந்த நகை கடைக்காரன் என்னப்பா, சார் நான் உங்களுக்கு வாங்காம போறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு வச்சிருக்கேன் சார் அப்படின்னா. என்ன சார் பரிசுன்னு கேட்டேன். ஒரு சின்ன பரிசு எடுத்து கையில் கொடுத்தாங்க. என் பொண்டாடி சொன்னா, வீட்டில் இருந்தால் அந்த பரிசு கிடைச்சிருக்குமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த பரிசுல காசை போட்டு சேர்த்துன்னு விடான்னு அர்த்தம். பிள்ளைங்க மதிக்குதான் முதல்ல. நம்ம பெருமைக்குரிய நடுவர் அவர்கள். நான் இதுதான் அவர் கூட முதல்ல பேசுகிற பட்டிமன்றம். சொல்ல அழகர் தொலைக்காட்சியில் நிறைய பார்த்துருக்கேன். அவர் சொல்றாரு, காலையிலே ஒவ்வொரு வீட்டிலும் குளிக்கும் போது அதிலே கங்கை வருவாள்,
கங்கா ஸ்நானம் வரும், எங்களுக்கு கார்பரேஷன் தண்ணியே வரது இல்ல சார். அப்ப சபாஷ், எங்க நாங்க போய் கங்கா ஸ்நானத்துல போய் சபாஷ், குடிக்கிறது? சார். எங்க போய் நாங்க குடிக்கிறது கங்கா ஸ்நானத்துல? கார்பரேஷன் தண்ணியே வராம இருக்குது, கங்கா ஸ்நானத்துல போய் எங்க குடிக்கிறது? பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஒழுகாத வீடு, கிழியாத சட்டை, ஆறாத சோறு என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு சுதந்திரம் என்று சொன்னார். 57 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இந்த இருக்கின்ற ஆடைகளிலே எந்த ஆடை அணியலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை காப்பாற்றலாம் என்று நாடோடி மணியிலே சொன்னார். அந்த 2 பெருந்தலைவர்கள் சொன்னதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சார் வாழ்க்கை நடத்த முடியும்? போனஸ் கொடுப்பானா, போனஸ் வாங்கி பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கிறதா, மச்சஞ்சி புடவை எடுக்கிறதா, அம்மாவுக்கு எடுக்கிறதா, ஆயாவுக்கு எடுக்கிறதா, தாத்தாவுக்கு எடுக்கிறதா, பையனுக்கு எடுக்கிறதா, அக்கௌண்ட் எடுக்கிறதா, அண்ணனுக்கு எடுக்கிறதா, வாடகை தர்றதா, அட்வான்ஸ் தர்றதா, வீட்டை காலி பண்ணுறதா, வண்டிக்கு லோன் கட்டுறதா, இல்ல அடுத்த பர்சன் பையனுக்கு கல்யாண கல்யாணத்துக்கு லோன் கட்டுறதா, இல்ல சின்ன பொண்ணுக்கு பாவாடை எடுத்துறதா, இல்ல பழைய கடன் அடைக்கிறதா, இல்ல மெடிக்கல் ஸ்கீம் போடுறதா, இல்ல எல்ஐசில கட்ட வேண்டிய பணத்தை கட்டுறதா? இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுலையும் இந்த 360 நாள்ல ஒரு நாள் வந்து தீபாவளின்றது ஒரு தொலைக்குது சார். அதை நினைச்சு நெருக்கடியில் நின்றுட்டு புழுவாக துடித்து கொண்டிருக்கோமே ஒருத்தர் குடும்பத்துல. ஒவ்வொரு ஆண்மகனினுடைய இதயத்தினுடைய வழிகளையே அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். குமுறலுங்க ஒவ்வொரு பண்டிகையும். யார் சொன்னது? இருக்கிறவன் தீபாவளிக்கு என்னென்ன செலவு செய்யலாம்னு நினைப்பான், ஆனா இல்லாதவன் தீபாவளி செலவுக்கு என்னடா பண்ண போறோம்னு நினைப்பான். சொன்னீங்க நீங்க நடுவர் அவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் சந்தோஷம் இருந்ததுங்க. அப்ப பணம் இல்லா கூட நிம்மதி இருந்தது. இப்ப பட்டாசு வெடிக்க முடியாத, 24 மணி நேரம் பட்டாசு வெடிக்க முடியுமா? ஐஸ்வர்யா பிடிச்சி உள்ள போட்டுவார் ஹைகோர்ட் ஜட்ஜி. 7:01 தான் பட்டாசை கொளுத்தணும். உண்மை உண்மை. 9:59 முடிச்சிடணும். அதுக்கு மேல போனா போலீஸ் லட்டி நீட்டான். கொளுத்து கூட 6:59 கொளுத்தவே கூடாது, கொளுத்தவே கூடாது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி பையன் பட்டாசு கொளுத்துவான். எங்க பட்டாசு கொளுத்துவான், எப்படி சாப்பிடுவான்? கடைசியா சொல்லி ஒன்று முடிக்கிறேன். நீங்க பெல் அடிக்கலாட பரவாயில்ல, சின்ன தம்பியில வர்ற. ஆமா, நீங்க பெல் அடிக்கலாலும் பரவாயில்ல. ஐயா, ஆமா, எல்லாரும் பாட்டுல மைமறப்பாங்க, நடனத்துல மைமறப்பாங்க, பேச்சிலேயே என்னை மைமறக்க வச்சீங்க ஐயா. ஆமா, ஒரே செய்தியோடு சொல்லி முடிக்கிறேன். தொலைக்காட்சி நேயர்களுக்கு, ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு, சின்ன தம்பியில வர்ற கவுண்டமணி மாதிரி சொல்லி முடிக்கிறேன். ஒரு திருவிழாவில் போய் பட்டாசு வாங்க முடியல, பொண்டாட்டியை தியேட்டருக்கு கூட்டு போக முடியல, ஒரு புடவை வாங்க முடியல, ஒரு பேண்ட் வாங்க முடியல. ரவிக்குமார் சொன்னாரு 100 ரூபாய்க்கு 2 டவுசர்னு. இது இப்போ 2022 100 ரூபாய்க்கு 2 டவுசரு. இன்னும் 10 வருஷம் இதே மாதிரி போச்சுன்னா 100 ரூபாய்க்கு 2 கோமணம். ஆமாங்க, பழனியாண்டவர் கட்ட மாதிரி போயிட்டு தான் இருக்கணும். கவுண்டமணி சொல்ற மாதிரி சொல்றேன். ஒரு டப்பாஸ் வெடிக்க முடியல, லோன் கட்ட முடியல, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட முடியல. மறுநாள் போய் பாருங்க, ஒரு மருத்துவமனையில ஒவ்வொருத்தர் 450 ஏற்றி வச்சுருப்பான். என்ன ஆச்சு? லட்டு தின்ட்டங்க, தின்ன முடியலையே. பல நோய்களை உருவாக்கி எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தாலும், ஆனால் இந்த தீபாவளி திருநாளிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நடுவர் சொன்னது போலவே சொல்கிறேன், கொஞ்சமாவது தர்மம் பண்ணுங்க. இல்லாதப்பட்டவனுக்கு நிம்மதியை கொடுக்கும், ஆனால் இல்லாதப்பட்டவனுக்கு தான் நிம்மதியை கொடுக்கும். போல எங்களை போன்ற நடுத்தர மக்களுக்கு என்றைக்கும் இந்த பண்டிகைகள் எல்லாம் நெருக்கடிதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தண்ணி பேசுவதை விட, எழுதி வைத்து படித்து பேசுவதை விட இயல்பாக பேசுவதற்கு மக்களில் இருந்து ஒருவர் வேண்டாமா? மனக்குமரலை பேசினாரே, அவரை நீங்க தமிழ் நெஞ்சனா பார்க்க கூடாது, ஒரு சராசரி மனிதனா பார்க்கணும், ஒரு குடும்பத்து தலைவனா பார்க்கணும், ஒரு பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியாத அப்பனாக பார்க்கணும். கங்காஸ்தானம் ஆயிடுத்தா என்று பிளாட்டில் இருப்பவர்களுக்கு கொண்டாட்டம், கார்ப்பரேஷனில் குளிப்பவர்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்றால் திண்டாட்டம் என்று சொல்லி மனதை பிடித வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை சாதாரண என்னுடைய பாமர மக்களின் ஒட்டுமொத்த ஓட்டு இன்றைக்கு தமிழ் நெஞ்சனுக்குத்தான் என்பதை தைரியமாக சொல்கின்றேன். காரணம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் உண்மையை உள்ளபடி பேசினார். இதற்கெல்லாம் நானாக இருந்திருந்தால் நன்றி வணக்கம் என்று சொல்லி புறப்பட்டிருப்பேன். பாவம், ராஜபாளையத்திலிருந்து பஸ் பிடிச்சி செலவு பண்ணி அப்புறம் ஒரு ட்ரெயினில் ஏறி இங்கே வந்து நிம்மதியேன்னு சொல்கிறதுக்கு பல நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கின்றார் என் தம்பி உமாசங்கர் அவர்கள். இதோ உங்கள் கைத்தட்டலோடு. அன்புக்குரியவர்களே, இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிப்பதற்கு இல்லை, இந்த தீமைகளையெல்லாம் வேறறுக்க ஒரு தீக்குச்சி எடுத்து நிம்மதி தீபத்தை ஏற்ற வருகிறார். இல்லை, நிம்மதி தீபத்தை தீப்பந்தமாக மாற்ற வருகின்றார் நம்முடைய உமாசங்கர். பண்டிகை காலங்கள் நெருக்கடின்னு பேசினாங்களே, நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் நடுவர் அவர்களே. என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. பண்டிகைகளால் நெருக்கடின்னு சொல்கிறத மட்டும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நடுவர் அவர்களே.
பலகாரத்தை பரிமாறுறது எதுக்கு? இந்த குடும்பத்தினுடைய பண்பாடு ஒரு மாதிரி இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வெறும் பலகாரத்தை பரிமாறுற விஷயம் இல்லை, இது பண்பாட்டு பரிமாற்றம் நடுவர் அவர்களே. ஒரு பண்பாடு பரிமாறப்படுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புதுச்சட்டை போடுவோம் பார்த்தீங்களா? அந்த புதுச்சட்டை போடும்போது புதுச்சட்டையிலேருந்து ஒரு வாசனை வரும் நடுவர் அவர்களே. என்ன வாசனை தெரியுமா? அப்பாவோட உழைப்பின் வாசனை அது. புதுச்சட்டையில் அம்மா மஞ்சள் தடவி கொடுத்து நம்மளை உடுத்திக்க சொல்லும்போது அப்போ ஒரு வாசனை வரும். அது என்ன வாசனை தெரியுமா? குடும்பத்தையே தாங்கி நிற்கிற அம்மாவினுடைய அன்பு வாசனை இது. இதெல்லாம் பண்டிகை காலங்களில் தான் சார் நமக்கு தெரியும். இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, காசு இல்லையே காசு இல்லையே, விலைவாசி கூடிடுச்சே, காசு இல்லாமல் எப்படி சார் நாங்கள் பண்டிகையை கொண்டாடுறதுன்னு சொன்னாங்க. கொண்டாட்டத்தை தீர்மானிப்பது காசு இல்லை நண்பர்களே, கொண்டாட்டத்தை தீர்மானிப்பது காசு இல்லை, மனசு. யார் சார் ஏழை? யார் ஏழை? சொத்து சுகம் இல்லாதவன் தான் ஏழைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, சொந்த பந்தங்கள் யாருக்கு இல்லையோ அவன் தான் சார் ஏழை. அப்போ சொந்த பந்தங்களோடு கொண்டாடுகிற ஒரு நன்னாளை நெருக்கடியான நாள்னு நீங்கள் எப்படி சார் பேசுகிறீங்க? அதில் என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. புது சட்டை உடுத்தின உடனே வீட்டில் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, பெரியவங்க காலில் போய் ஆசீர்வாதம் வாங்கடா, தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே பாட்டி என்ன பண்ணுவா தெரியுமா? சுருக்கு பையில் முடிச்சு வச்சிருந்த ஒரு 5 ரூபாய் காசை எடுத்து நமக்கு கொடுப்பா. அந்த காசுக்கு பேர் பண்டிகை காசுன்னே பேர். பண்டிகை காசுன்னே பேர் சார். நான் எப்படி சொல்லவா? பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பணத்தை விட அந்த 5 ரூபாய் உயர்ந்தது சார். இன்னொன்று பாருங்க, நான் இயல்பாக சொல்கிறேன். பண்டிகை நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லி உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோமே, அது எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா? வேதாத்ரி மகரிஷி தான் சொல்கிறாரு, வாழ்த்து கூறும்போது தான் ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையை அடைகிறான்னு சொல்கிறார். எவ்வளோ நுட்பமான விஷயம். ஒரு ஆளை பார்த்து வாழ்க வளமுடன்னு சொல்கிறது உலகின் மிக உயர்ந்த தத்துவம் சார். இப்படி சொல்லவா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்பே நம்மளை வாழ வைக்கும் சார். அது பண்டிகை தானே கொடுக்குது. அந்த பண்டிகை கொடுக்குற அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் நெருக்கடின்னு பேசுகிறீங்களே நடுவர் அவர்களே. பண்பாட்டு ஆய்வறிஞர் தோ பரமசிவன் ஐயா ஒரு கட்டுரையில் சொல்கிறார், திருவிழா காலங்கிறது என்ன தெரியுமா? சுடு வெயிலில் நடக்கிறவன் மரத்து நிழலில் தங்கி அடுத்து நடப்பதற்கான வலிமையை சேர்த்து கொள்வது போல திருவிழா என்பது சமூக இளைப்பாறுதல்னு சொல்கிறார். வரி சார் இது. நான் இப்படியே அதை வள்ளலார் சொன்ன வாசகமாக மாற்றி சொல்லவா? சொல்லுங்க. திருவிழாங்கிறது பண்டிகைங்கிறது என்ன தெரியுமா? கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலேன்னு சொன்னார் பாருங்க. அதான் சார் பண்டிகை. அதான் சார் பண்டிகை. உங்கள் பேச்சு எப்படி தெரியுமா சார் இப்போ இருக்குது? எல்லாம் ஜிகினா கடையில் வாங்குகிற ட்ரெஸ்ஸை விட கதர் கடையில் வாங்கின அந்த ஆடை மாதிரி இருக்குது சார் உங்கள் பேச்சு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையில் நெருக்கடி இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பண்டிகையால் அந்த நெருக்கடின்னு சொல்கிறது அண்ட புழுகு நடுவர் அவர்களே. அண்ட புழுகு. ஒவ்வொரு அம்மன் கோயில் திருவிழாக்களையும் எவ்வளவு வாழ்வதற்கான பண்பாட்டை நிம்மதியை சொல்லி கொடுத்துருக்குறாங்க முன்னோர்கள். நிம்மதி வர்ற மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் இப்படி சொல்லவா? ஒவ்வொரு அம்மன் கோயில் திருவிழாலையும் வில்லிசை நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஏன் வில்லிசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு தெரியுமா? வில்லிசை என்பது தென் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இசை பண்பாடுகளில் ஒன்று நடுவர் அவர்களே. வில்லிசை ஏன் நடத்துகிறாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் வில்லையும் அம்பையும் பிற உயிர்களை வதை செய்வதற்காக பயன்படுத்தினாங்க. ஆனால் அதே வில்லையும் அம்பையும் கொலைக்கருவியாக இருந்த வில்லையும் அம்பையும் கலைக்கருவியாக மாற்றினவன் தமிழ சார். தமிழனா அதை கலைக்கருவியாக மாற்றினா. இந்த பண்பாட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய அம்மன் கோவில் திருவிழாக்கள் உங்களுக்கு நெருக்கடியா? நிம்மதி நடுவர் அவர்களே. நிம்மதிங்கிற விஷயத்தை ஏன் இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க? ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களில்
திருநாளில் விழாக்களில் வாழை மரத்துக்கு முக்கியமான இடம் உண்டு தெரியுமா? மற்ற மரங்களில் சில பாகங்கள் மட்டுமே பயன்படும், ஆனால் வாழையில் பயன்படாத பாகங்களே இல்லை. திருவிழா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? வாழையை போன்று தன்னை முழுமையாக தரும் தன்னலமற்ற தாவரமாக மனிதனே நீ இருன்னு சொல்லி கொடுக்குது சார் திருவிழா. வெளிநாட்டு பயணம் போய் உலகத்தை பூரா பயணம் செஞ்சு நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னா பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கணும். வாழ்க்கையை புதுப்பிக்கணும்னா பண்டிகைகளை கொண்டாடணும். பண்டிகைகள் தான் வாழ்வின் நிம்மதியை தீர்மானிக்கக்கூடியது என்கிற நல்ல தீர்ப்பை நிம்மதியாக நீங்கள் சொல்வீர்கள் என்று நம்பி நிம்மதியாக விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு பேச்சால் ரசிகர்களுக்கு எப்படி நிம்மதியை கொடுக்க முடியும் என்று தன் பேச்சால் நிரூபித்திருக்கிறார். நம்முடைய நாட்டில் நெய்யக்கூடிய ஒவ்வொரு பட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. பனாரஸ் பட்டு ஒரு சிறப்பு உண்டு, கும்பகோணம் பட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்றாலும் கூட காஞ்சி பட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே தனிதான். இன்றைக்கு இவர்களெல்லாம் கும்பகோணம் பட்டாக பனாரஸ் பட்டு என்றால் உமாசங்கருடைய பேச்சு காஞ்சி பட்டாக இதயத்தில் நெய்யலை ஏற்படுத்தியது. நான் நெஞ்சார வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கூட வானளாவிய இருக்கக்கூடிய கருத்துக்களை வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரை போல தூய்மைப்படுத்தி உங்கள் இதயங்களை நீங்கள் குணப்படுத்தி இருக்கிறீர்கள். இல்லை இல்லை, திருவிழாக்கள் எங்களை ரணப்படுத்துகிறது என்று சொல்வதற்காக என் தங்கை நர்மதா அவர்கள் வருகின்றார். உங்கள் பாராட்டுதலோடு. நெருக்கடி என்கின்ற அணியில் இறுதியாகவும் தன் கருத்துக்களை உறுதியாகவும் சொல்ல வருகின்றார் தங்கை நர்மதா. ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து அருமையான பேச்சாளர்களை வச்சு ஒரு அருமையான பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. எங்கள் அக்கா முதல்ல பேசும்பொழுது ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஐஸ்வர்யா அக்கா, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். என்ன சொல்லிட்டு போனாங்க, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஓணம் பண்டிகையை கடன் வாங்கி செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு ஜூம் வைங்க அந்த அக்காவுக்கு. ஓணத்துக்கு ஜோடிச்ச ஒல்லியான யானைக்குட்டிமா இருக்குது எங்க அக்கா தான். அவங்க நான் ஓணத்தை கடன் வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன், கடன் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓணத்தை கடன் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்கும். ஓணத்துக்கு புடவை எடுத்து அக்கா போட்டிருக்க மாதிரி ஒரு 5-6 பவுண்டில் எடுத்து போடுறதுக்கு எங்கள் அப்பா படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாடு தான் எங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட்டுப்புடவைகள், இந்த பட்டுப்புடவையை எதுக்கு தெரியுமா கட்டுறோம்? இந்த பட்டுப்புடவையை பண்டிகை நாளில் கட்டும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பட்டுப்புடவையை நாங்கள் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமே அந்த முந்தானை எடுத்து எங்களுடைய கணவன்மார்களுடைய வியர்வை துடைப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசினாங்க. அக்கா கட்டியிருக்கிறது ஒரு 5500 ரூபா பட்டுப்புடவை, ஃபுல்லாக காப்பர் ஜரி. அந்த காப்பர் ஜரியில இருக்க முந்தானையை தூக்கி அவங்க வீட்டுக்கார் மூஞ்சில தொடச்சாங்கன்னு வைங்களேன், ரத்த கலரி ஆயிடுவாரு. பேசுறாங்க. இதமோ என்ன சொல்றதுன்னு தெரியல நடுவர் அவர்களே. எல்லாமே பண்டிகைகள் சந்தோஷம் சந்தோஷம்னு எத்தனையோ சந்தோஷங்களை சொன்னாங்க. விருந்து கொடுக்கிறோம். தமிழர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? விருந்து கொடுப்பதற்கு கணக்கு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே மனசாட்சியை தொட்டு நான் சொல்றேங்க. எங்க ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா மொய் விருந்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மொய் விருந்துன்றத ஒரு பயங்கரமான திருவிழாவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மொய் விருந்துக்கு அவங்க என்ன மொய்யை செஞ்சாங்களோ அந்த மொய்யை திருப்பி செஞ்சு விடணும். செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நோட்டை தூக்கிட்டு காலில் போயிடுவாங்க வீட்டுக்கு. ஏப்பா தம்பி, 5000 ரூபா செஞ்சிருக்கேன், நீ 4300 தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சட்டையை கோத்து பிடிப்பாங்க. அதுக்கு நீங்க ஏன் சட்டையை கோக்குறாங்களோ இங்கே வாக்குறேல. ஊர் பக்கத்து நடக்கிற உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க நடுவர் அவர்களே. அந்த பண்டிகைகள் எவ்வளவு சந்தோஷங்களை கொடுக்குது. அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க. வயிற்றை நிரப்புவதற்காக கந்தகத்தை நிரப்பக்கூடியவர்களுக்கு இந்த பண்டிகைகள் என்பது கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேங்க சிவகாசியில பட்டாசு சுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நிறைய ஆர்டர் வரும், அதனால பணம் வரும், சந்தோஷம் இருக்கும் சார். அந்த சந்தோஷம் எல்லாம் பண்டிகை அன்னைக்கு இருக்குமா அந்த ஏழை குடிசைன்னு கேட்டா, அந்த பண்டிகை அன்னைக்கு தான் பிள்ளை ஆசைப்படக்கூடிய ஊசி வடிக்கு 20 ரூபாயை செலவு பண்ணிட்டோம்னா உழைக்க அரிசி வாங்க முடியாதுன்னு புலம்புற தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா?
உண்மையிலே நீங்க பண்டிகை அன்னைக்கெல்லாம் பாருங்களேன், அனாமத்தா கிடக்கிற பொருள்லாம் அநியாய விலையை ஏத்தி வச்சிருப்பாங்க. இந்த நார்மல் நாள்ல எல்லாம் மாட்டுக்கு மாயிலையை வெட்டி போட்டு பாருங்க, மாடு மூஞ்சியை திருப்பிக்கும், என்ன மாயிலையை போடுற அப்படின்னு. ஆனா அதே மாயிலையை 4.40 ரூபா நிற்பாங்க, நம்ம வாங்குவோம். அந்த மாயிலை தோரணத்தை, இந்த தென்னை மரத்து தோரணத்தை 20 ரூபாய்க்கு விற்பாங்க, அதையும் வாங்குவோம். தேங்காய் ஒன்று 80 ரூபாய்க்கு விற்பாங்க, அதையும் வாங்குவோம். வாழைப்பழம் 2 200 ரூபா நிற்பாங்க, அதையும் வாங்குவோம். அத்தனை பொருளையும் வாங்கிட்டு போய் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணுவாங்க. அந்த பூவை வாங்குறது கூட பொண்ணு விலை அளவுக்கு ஏறி போய் கிடக்கும். அந்த பூவையும் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு வீடே கட்டிடலாம். அந்த அளவுக்கு செலவாகிக்கிட்டு இருக்கு. என்னமோ பண்டிகைகள்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்ன உண்மையிலே நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் அணிலே சொன்னாங்க, இங்கேருந்து சென்னையில் இருக்கக்கூடியவங்கலாம் ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு எத்தனை சிரமங்களை சந்திக்கிறோன்னு சொன்னாங்க. உண்மையிலே நடுவரவர்களே, சென்னையிலிருந்து நீங்கள் இந்த பண்டிகை காலத்தில் மதுரைக்கு போகணுன்னு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு பதிலாக மால்தீவ்ஸ்க்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு விலையெல்லாம் ஏறி போய் கிடக்குது டிக்கெட் விலை. இதை வச்சுட்டு நாங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணுறது? பேசாமல் வீட்டில் உட்காந்துட்டு, சென்னையிலே ஒரு ரூமில் உட்காந்துட்டு, எதுலேயோ ஒன்றில் ஆர்டர் போட்டோம்னா வடையும் பாயாசம் வரும், நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்னா எப்படி இந்த பண்டிகை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியல நடுவர்களே. சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் பண்டிகைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? காலையில் எழுந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளித்தவுடன் அப்படியே தாத்தா பாட்டி பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவரை விழுக சொல்லு, அவரை வேணா விழுக சொல்லு அப்படின்ற மாதிரி எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க பையன்களோட பண்டிகைகள் எப்படி இருக்கு தெரியுமா? காலையில் பல்லு விளக்குறானே இல்லையோ தியேட்டர் வாசலுக்கு போயிடுவேன், பாலாபிஷேகத்தை பண்ணிடுவேன். பல்லு விளக்குறானே இல்லையோ பட்டாசை போட்டு ஒரு பாட்டை போட்டு தங்கு ஆடி உள்ளே போய் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, யாழ் படம் எப்படி தெரியுமில்ல, மாசு சூப்பர் மாசும்மா. பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் இருப்பான், வேற ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறவனா இருப்பான். மாசாவது இவன் லூசுங்க அப்படின்னோடனே சண்டை வர ஆரம்பிச்சிடும். சண்டை வரும், மண்டை உடையும், சாயங்காலம் ஜெயில், அடுத்த நாள் பெயில்னு வந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமா இருக்குன்றது தான் எனக்கு புரியல. உண்மையிலே பண்டிகைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சோதனைக்கு வைக்கப்பட்ட எலிகளா மாறி இருக்கட்டும் தெரியுமா நடுவர்களே? உங்க வீட்டில எல்லாம் பண்டிகை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சாப்பாடு போடுவாங்க நடுவர்களே? என்ன பழைய சோறு தான். பழைய சோறு. எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா? இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதப்படாத ஒரு விதி இந்த முறுக்கு அதிரசமும் செய்கிறது. அந்த தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் சாதம், சாம்பார், தொட்டுக்க முறுக்கு, புளிக்குழம்பு, சாதம், தொட்டுக்க முறுக்கு, பாஸ்தா, மேகி, தொட்டுக்க முறுக்குன்னு போட்டு எங்களுடைய வாழ்க்கையை நொறுக்க பார்க்குறாங்களே. இந்த பண்டிகை எப்படிங்க சந்தோஷத்தை கொடுக்கும்? பலகாரங்கள் கொடுத்தது பலகாரங்களை கொடுத்து அப்படியே வாழ்க்கையை இணைக்குமா? உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் ஏற்ற விட்டு கொடுத்த அதிர்சத்தை தூக்கிக்கிட்டு அவன் மரச்சக்கு போயிட்டு இருக்கேன், ஆட்டி எண்ணெயை தனியாக எடுக்கிறதுக்கு. இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதுக்குள்ளே பண்டிகைகள் சந்தோஷம்னு சொல்கிறாங்க. நிறைவாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. நம்ம சொல்கிறோம் பண்டிகைகள் அசுரனை கொன்றதுனால நம்ம இன்னைக்கு பண்டிகைகளை அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி அசுரர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்மையில் ரயிலில் ஒரு பெண்ணை தள்ளி காதலை வேண்டான்னு மறுத்ததுக்காக ரயிலில் ஒரு பெண்ணை பிடிச்சி தள்ளி விட்டானே, அந்த மாதிரியான கோடிக்கணக்கான அசுரர்கள் இன்னும் நம்மளுடைய மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் வதம் செய்யாமல் இந்த போலியான பண்டிகைகளால் நமக்கு ஒருபொழுதும் மனநிறைவு கிடைக்க போவதில்லை, மனதிற்கு சங்கடங்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்குரிய ஜெயா தொலைக்காட்சியினுடைய தமிழ் உள்ளங்களே, ரசிக பெருமக்களே, இந்த அணியினுடைய நிறைவாக அவர்கள் பேசிய போது ஒரு பயணத்தில் உள்ள நெருக்கடி, அதே மாதிரி ஒரே பலகாரத்தை வச்சு ஒரு வாரம் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து, அதாவது இந்த கோலத்தில் பெரியவங்க போடுற கோலங்கிறது ஒன்று, கோலமே போட தெரியாத சின்ன புள்ள அந்த மாவு மிஷினுக்குள்ளே வச்சு உருட்டி போடும்ல, அந்த மாதிரி தெரிந்த விஷயங்களை வைத்து சிறுபிள்ளை போட்ட கோலம் போல தன்னுடைய வண்ண கோலங்களாக தன்னுடைய எண்ணங்களை படைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மறுப்பதற்கு ஒருவரால் தான் முடியும். ஆனால் சரவணவர் அவர்களே, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டுமென்றால், வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை துளியினுடைய தண்ணீர் துளி பெற்று மலரக்கூடிய மல்லிகை போல எங்களுடைய இதயங்களை மணக்கச் செய்ய வாருங்கள். தீபத்தை நினைத்து பாவத்தை போக்குவதைப் போல தன்னுடைய சொல்லுக்கு சுருதி கூட்டி உங்கள் இதயங்களில் தீபமேற்ற வருகின்றார் அன்பு தம்பி சரவணன். பொங்கலும் கரும்பும் ஜனவரி மாதம், காதலர்கள் விரும்பும் பிப்ரவரி மாதம், அடடே, திருவாரூர் ஆழித்தேர் மார்ச் மாதம்,
தித்திக்கும் புத்தாண்டு ஏப்ரல் மாதம். உழைப்பாளர்களின் வியர்வைக்கு மே 1 மாதம். அழைத்தால் வரும் அம்மைக்கு ஜூன் ஜூலை மாதம். கொடியேற்றி கொண்டாடும் ஆகஸ்ட் மாதம். மத்தாப்பும் மல்லிகையுமாய் இந்த அக்டோபர் மாதம். மாடமெல்லாம் அகல்விளக்காய் நவம்பர் மாதம். சாண்டா கிளாஸ் gift தரும் டிசம்பர் மாதம். நாட்களை காட்டுகிற கேலண்டரிலே சிவப்பு நிறத்திலே நாள் இல்லை என்றால் அது மாதமே இல்லை என்று நினைக்கக்கூடிய நாங்கள் பண்டிகையை நிம்மதியாக பார்க்கிறோம். இன்னைக்கு நான் பார்த்தேன்ப்பா, அதில் போட்டிருந்தான், மாமனார் வாங்கி கொடுத்த மல்லு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டால் பேச்சு பிரமாதம். நடுவர் அவர்களே, எனக்கு 2 விஷயம் அவங்க பேசுனதுலேருந்து புரியலை. ஒன்று, இன்னும் இந்த இந்தியா வறுமை கோட்டுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கிற மாதிரியே பேசிட்டு போனாங்க. அதில் நடுவில் எங்கள் அண்ணன் வந்து பேசினார், தமிழ் நெஞ்சன். அண்ணே, இன்னைக்கு பட்டாசு தான் வெடிக்கணும், நெஞ்சு வெடிக்கக்கூடாது. அண்ணன் சொல்கிறத பார்த்தா இனிமே அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டாடணும்னா துபாய் போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் தீபாவளியை கும்பிட முடியுங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கார். நான் வேணா உங்கள் 3 பேருக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். பண்டிகை ஒன்றும் நெருக்கடிலாம் கிடையாது. உங்களுக்கு செலவே இல்லாமல் பண்டிகை கொண்டாடணும், அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளையிலிருந்து சஷ்டி விழா ஆரம்பமாகுது. 6 நாள் ஒன்றுத்தையும் சாப்பிடாம 6 நாள் விரதம் இருங்க. நோ செலவு, நோ டென்ஷன். 7ஆவது நாள் மௌன விரதம் இருங்க. 6 நாள் சாப்பிடாமக்கிற விரதம் உங்கள் கொழுப்புக்கு நல்லது. 7ஆவது நாள் மௌன விரதம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. தயவு செஞ்சு 3 பேராக அது இருக்கு, எந்த செலவும் கிடையாது. நடுவர் அவர்களே, அவங்க வந்து பேசும்போது எத்தனை விஷயங்கள். நாங்கள் இஎம்ஐ வாங்கி இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம், கடன் வாங்கி பட்டாசு வாங்குகிறோம். சரி, ஒரு வருஷம் நீங்கள் எந்த பண்டிகையும் கொண்டாடல, பில்கேட்ஸ் ஆகிடுவீங்களா? எனக்கு புரியல. இல்லை டாட்டா ஆகிடுவீங்களா? ஒன்றும் இல்லை, அப்பயும் அதே இஎம்ஐ தான் வாங்க போகிறீங்க, அதே கடன் தான் வாங்க போகிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு என்னங்க? அப்புறம் முதல்ல எங்கள் அண்ணன் வந்து பேசினார், என்ன இந்த ஜவுளி கடைக்கு போனால் 5000 ரூபாய்க்கு பொண்டாட்டி புடவை வாங்குறாங்க, நாங்கள் பெரிய டவுசர் சின்ன டவுசர் வாங்குறோன்றாங்க. அண்ணே, ஜவுளி கடையில் கூட்டு போய் காசை வாங்கி மொட்டை அடித்தா அது பொண்டாட்டி பிரச்சனையை தவிர பண்டிகை பிரச்சனை இல்லை. ஒன்று பொண்டாட்டியை மாற்றுங்க, பண்டிகையை மாற்றாதீங்க. பலே பலே பலே. ரொம்ப முக்கியமாக நம்ம லாஸ்ட்டாக தங்கச்சி வந்து பேசிட்டு போனாங்க, நாங்கள் மாவிலை வாங்குகிறோம் 60 ரூபாய், மல்லிப்பூ வாங்குகிறோம் 100 ரூபாய், இதுவெல்லாம் வாங்கி டெக்கரேஷன் செய்து எப்படி கும்பிடுவது? தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் பிறந்த நாளுக்கு எந்த டெக்கரேஷனுமே பண்ணாமல் தான் கேக் வெட்டுறீங்களா சார்? இன்னைக்கு ஒரு கேக் பிறந்த நாளுக்கு வாங்கணும்னு போனால் 1000 ரூபாய்க்கு குறைவாக ஒரு 1/2 கிலோ கேக் வாங்க முடியாதுங்க சார். அதில் வர இப்போ செல்ஃபி கேக்குன்னு ஒன்று வந்துருச்சு, எட்டி பார்த்தா நம்ம மூஞ்சே தெரியுமா, நம்மளே வெட்டிக்கலாமா, அதுக்கு பேர் செல்ஃபி கேக்கா. 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு கேக்கு வாங்கி பர்த்டே கொண்டாடுகிற தலைமுறை தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு 60 ரூபாய்க்கு பூ வாங்கி சாமி கும்பிட தயாராக இல்லை. கேட்டால் பண்டிகை மேலே பழிய போடுறது. நடுவர் அவர்களை யோசிச்சு பாருங்களேன், என்னதான் மார்பிள் போட்ட வீடாக இருந்தாலும் ஆடி மாதம் அந்த வீட்டிலே கூழ்தான் ஊற்றுவார்கள். என்னதான் குடிசை இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் தீபாவளிக்கு நெய்யில் தான் அதிரசம் செய்வார்கள். பணக்காரன் வீட்டிலே கூழும் ஏழையின் வீட்டிலே நெய் அதிரசமும் கொண்டு போய் சேர்த்தது எது தெரியுமா? பண்டிகைகள் தான் கொண்டு போய் சேர்த்தது என்பதை மறந்துவிட்டு பேசாது. தீபாவளி இன்னைக்கு பட்டாசு வெடிச்சாதாங்க தீபாவளி. நான் பட்டாசே வெடிக்க மாட்டேன், என் காசெல்லாம் கரியாயிடும்னா, இப்போ நம்ம வீட்டு குழந்தைய கூப்பிட்டு ஒரு 2000 ரூபாய் கையில் கொடுத்தா அந்த குழந்தை சிரிக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனால் அந்த குழந்தை கையில் ஒரே ஒரு குறிவெடி வச்சு வெடிடான்னு அமுச்சு பாருங்களேன், தான் பீத்த திரியில் தான் வைத்த நெருப்பில் அந்த பட்டாசு வெடிப்பதை பார்த்து சிரிக்கிற அந்த குழந்தையினுடைய மனசுக்கு, அந்த நிம்மதிக்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடேற்ற முடியாதுங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. அப்புறம் அண்ணன் ஃப்ளோவில் ஒன்று சொன்னார், என்னென்ன செலவெல்லாம் செய்கிறோம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டார். அப்பாவுக்கு துணி எடுக்கிறோம், அம்மாவுக்கு துணி எடுக்கிறோம், பொண்டாட்டிக்கு துணி எடுக்கிறோம், பிள்ளைக்கு துணி, நடுவில் மச்சினிச்சுக்கு துணி எடுக்கிறோன்னு ஒன்று உள்ள விட்டார். யோசிச்சு பாருங்க, எனக்கு தலை தீபாவளி. அதை சொல்லுங்க. இப்போதான் நான் சரியா மேட்ருக்கு வரேன். நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்தேன். இப்போ நான் கோடியாக சம்பாரிச்சு என்னங்க புண்ணியம்? தலை தீபாவளி மாமனார் வீட்டில் உட்காந்து மனைவி கையால் எண்ணெய் குளியலை வாங்கி குளிக்கிறத விட ஒரு நிம்மதி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் மச்சு நிச்சிருக்கிற வீடாக இருந்தால் 2 எண்ணெய் குளியலுங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடிப்பினை வேணும்ப்பா சார்.
இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு சில பண்டிகைகளை நீங்க பேசவே போயிட்டீங்க. நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். நானும் நடுவரும் ஒன்றிணைந்து வன்மையா கண்டிக்கிறோம். என்ன பண்டிகை தெரியுமா? லவ்வர்ஸ் டே அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு. ஓ, அது ஒரு நாள் பண்டிகை இல்லைங்க. அது நம்மள மாதிரி யூத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஓல்டு பீப்புளுக்கு தெரியாது. நம்ம மேல யூத்துக்கு தாங்க தெரியும், அந்த பூத்துங்களுக்கு தெரியாது. அடடே, சார், லவ்வர்ஸ் டேவோட சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? அது எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமாங்க? 5வது நாள் முன்னாடி டெடி டே, 4வது நாள் முன்னாடி ரோஸ் டே, கிஸ் டே, ஹக் டேன்னு படிப்படியா காதலை வளர்த்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற மரபு இருக்கு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, ஆனாலும் நல்லா இருக்க மாட்டீங்க. ரொம்ப சின்ன கதை. ஊட்டிக்கு பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு கடைசி சீட்டு கிடைச்சிருச்சுன்னா, ஐயோ இந்த சீட்டில் உட்காந்து எப்படா இந்த மலை மேலே போகிறது, கொண்டை ஊசி வளைவுன்னு வந்துச்சுன்னா அப்படியே குடலே வெளியே வந்துருமேன்னு பயந்து நடு சீட்டில் போய் அவர் உட்கார்ந்தாராம். ஆனால் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன பயம். நம்ம உட்காரல, இப்போ இந்த சீட்டில் யார் உட்கார்ந்து வருவாங்கன்னு நினச்சி திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தா புதுசாக கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி வந்து அந்த கடைசி சீட்டில் வந்து உட்காந்துதான். சி, இந்த சீட்டு நரகம்னு போய் மாறி வேற சீட்டில் உட்கார்ந்தார். ஆனால் அந்த ஒவ்வொரு கொண்ட ஊசி வளைவு வரும்போது நீ அப்படி திரும்பி பார்த்தாராம். பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களோன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இந்த பையன் மேலேயும் இந்த பொண்ணு அந்த பையன் மேலேயும் விழுந்து அவ்வளவு சந்தோஷமா அந்த கொண்ட ஊசி வளைவு. அதில் அந்த மாப்பிள்ளை சொல்றானா, அடுத்த கொண்ட ஊசி வளைவு எப்போ டிரைவர் வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயணம் பண்ணி போனானா. ஏதோ அடுத்த மாப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இல்ல, மாம்பழத்தை சொல்லி அடுத்த ஊட்டிக்கு கொண்ட ஊசிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லையா? இல்லை, நிறைவாக சொல்லணும்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அந்த சீட்டை தொட்டு கும்பிட்டு அவன் சொன்னானா, சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அது இந்த சீட்டாக தாண்டா இருக்கும்னு சொன்னாராம். யாருக்கு அது நரகமாக இருந்ததோ அதே அந்த சீட்டு இவர்களுக்கு சொர்க்கமாக இருந்தது. அந்த சீட்டில் நரகம் இருந்ததா? இல்லை. அந்த சீட்டில் சொர்க்கம் இருந்ததா? இல்லை. அது நரகமாவதும் சொர்க்கமாவதும் பார்க்கின்றவர்கள் பார்வையில் இருக்கிறது, அனுபவிக்கின்ற மனத்தில் இருக்கிறது என்றால், இந்த ஆண்டு முழுவதும் நாம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பண்டிகையும் நம்மை பக்குவப்படுத்தி மகிழ்விக்கிறதே தவிர ஒருபோதும் நம்மை பாடாய்படுத்தி நெருக்கடி செய்வதில்லை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியவர்களே, ஒரு அற்புதமான பாடல் உண்டு கம்பனில். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன் என்று பெருமாளை வர்ணிப்பதை பாடலால் கம்பன் சொன்னான். ராமனினுடைய மேன்மையை பாடலில் சொன்னான். ஆனால் இந்த 6 பேருடைய தமிழை வர்ணிப்பதற்கு எனக்கு பாட்டும் இல்லை, வரிகளும் இல்லை என்பதால் கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜெயா தொலைக்காட்சி மூலமாக இந்த 6 பேரும் எனக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறீர்கள். காரணம், இது எளிமையான தலைப்பு போல தெரியும், ஆனால் கொஞ்சம் கடினமான தலைப்பும் கூட. நிம்மதியா நெருக்கடியா என்றால் இதோ இந்த மலர்கள் இருக்கிறது. மலர் என்றால் மனமும் உண்டு, வாட்டமும் உண்டு. எதை நாம் சொல்வது? வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஜென் துறவிதான் எழுதினான். ஒரு வரியில் சொல்கின்றேன், தோட்டம் என்றால் காய் இருக்கும், கனி இருக்கும், மலர் இருக்கும், வாசமும் இருக்கும். இது மட்டுமல்ல தோட்டம், காய்ந்த சருகுகளும் இருக்க வேண்டும். காற்றடிக்கின்ற போது அது மென்மையாக நம்முடைய மேனியை தீண்ட வேண்டும். அதற்கு பெயர்தான் தோட்டம். மனிதனுக்கே குறை இருக்கின்ற போது திருவிழாவுக்கும் பண்டிகைக்கும் நெருக்கடி இல்லாமலா போய்விடும். வாழ்க்கை என்றால் 2 பக்கமும் இருப்பதைப் போல நம்முடைய பண்டிகைகளுக்கு நிம்மதியும் உண்டு, நெருக்கடியும் உண்டு. குழந்தைகளுக்கு திருவிழா நிம்மதி, அப்பாக்களுக்கு நெருக்கடி. இன்னும் சொல்ல போனால் தொழிலாளிகளுக்கு போனஸ் வருவதால் நிம்மதி, முதலாளிகளுக்கு நெருக்கடி. பேருந்து ஓட்டுநருக்கு விடிய 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 ஓட்டி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்பது நெருக்கடி. ஆனால் வீடு வந்து சேர்ந்த பிள்ளையை பார்க்கின்ற தாய்க்கு நிம்மதி. தனி குடித்தனம் என்று சொல்வதை விட தனிமை குடித்தனமாக வாழ்வோம் என்பவர்களுக்கு வேண்டுமானால் அது நெருக்கடி. கூட்டு குடும்பத்தில் ஒரு சொல் வென்றாலும் ஒரு சொல்லால் நம்மை அணைக்கக்கூடிய அந்த பாசக்கரம், பண்புக்கரம், நேசக்கரத்திற்கு எப்போதுமே நிம்மதி உண்டு. ஆனாலும் எனக்கு என்னவோ நிம்மதியா நெருக்கடியா சொல்ல தெரியவில்லை. இவர்கள் பயணத்தையே அதிகமாக பேசியதால் ஒரு பயணத்தை காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரிக்கு தொடங்குகிறேன். இந்த பயணத்தால் யாருக்கும் சிக்கல் இல்லை. இது ஏனால் ஓட்டு வளர்ச்சிக்கான பயணம் அல்ல, நாட்டு வளர்ச்சிக்கான பயணம். பயணப்பட்டு வருபவன் ஒரு இராணுவ வீரன்.
கன்னியாகுமரிக்கும் தோவளைக்கும் நடுவில் இருப்பவன். தீபாவளிக்கு 4 நாட்களுக்கு முன்பே அந்த சோல்ஜருக்கு கேப்டனிடமிருந்து 20 நாள் விடுப்புக்கு அனுமதி கிடைக்கிறது. ஜிடி எக்ஸ்பிரஸில் முன்பதிவு செய்தான் காத்திருப்பு பட்டியல். ஆனாலும் காஷ்மீரிலிருந்து டெல்லிக்கு வந்தவன் அந்த ஜிடி எக்ஸ்பிரஸில் முதல் வகுப்பிலேயோ கூப்பையிலேயோ ஏறவில்லை. எல்லோரும் எறும்புகள் சாறை சாறையாக ஏறுவது போல ஓடுவது போல இருக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு தொடர்பட்டியில் ஏறிவிட்டான். உடம்பு முழுக்க இந்தியாவின் மானத்தை காக்கக்கூடிய பச்சை நிற இராணுவ உடை. அவன் நின்றிருந்தது என் அருமை சகோதரன் தமிழ்நெஞ்சன் சொன்னதைப் போல கழிவறைக்கு அருகிலே. 42 மணி நேர தொடர் பயணம். சென்னை வந்தான். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகின்றான். தோவளையில் போய் கதவை திறக்கின்ற போது அதிகாலை 4 மணி. 81 வயதுடைய அந்த தாய் சுருங்கிப்போன அந்த புருவங்களை வைத்து கொண்டு விட்டு, ராசா வந்துவிட்டாயா என்று கேட்டபோதும் அவன் பெட்டியை திறந்து பல்லை கூட விளக்கவில்லை. தன் தாய்க்கு எடுத்து வந்த 600 ரூபாய் சேலையை கொடுத்து முகத்தை பார்த்தான். ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரிந்தார். வெறும் 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேட்டியை எடுத்து தந்தையிடம் கொடுத்தான். தலை அஜித்தை விட அப்பா அழகாகவே தெரிந்தார். தன் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அக்கா பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அவன் கட்டியிருந்தது என்னமோ லுங்கிதான். ஆனாலும் அவளுடைய பெரிய அக்கா ஓடி வந்து எண்ணெய் வைக்க, சின்னக்கா குளிப்பதற்கு வெந்நீர் வைக்க, குளித்தவுடன் அவளுடைய சித்தி வந்து மருதாணி இட, அந்த சித்தியின் பிள்ளைகள் மாமா எங்களுக்காக வாங்கி வந்த பொருட்கள் எங்கே என்று கேட்டு இனிப்பை ஊட்ட, அந்த வீடுதான் உண்மையான தித்திக்கும் தீபாவளியாக இருந்தது. நான் நண்பர்களே நினைத்து பார்க்கின்றேன். கொடுப்பதில்தான் இன்பம் என்பதனால்தான் கொடுத்தே பழக்கப்பட்ட கடவுளாகிய கண்ணபரமாத்மா கூட மனிதனாகிய கர்ணனிடத்தில் கையேந்தி வாங்கினான். ஏனென்றால் கொடுத்து பழக்க வேண்டும். அற்புதமாக சொன்னீர்களே, தீபாவளி எதை காட்டுகிறது? 300 அடுக்குமாடி குடியிருப்பு சென்னையில் இருக்கிறது. அந்த 300இல் 297 வீடுகள் இந்துக்கள் வீடுகள். ஆனால் சாமி கும்பிட்டவுடன் இவர்கள் வீட்டை விட அந்த 3 வீடு இருந்ததே இஸ்லாமிய கிறிஸ்தவ வீடுகளில் பலகாரம் நிரம்பி இருந்தது. மாலை நேரத்தில் இவன் வருகின்ற போது மாடியிலிருந்து ஒரு குரல், மாப்பிள்ள தங்கச்சி செய்த பலகாரம் டாப்புன்னு, தங்கச்சி செய்த பலகாரம் டாப்புன்னு. அவனுடைய வழிபாடு வேற, அவனுடைய உடை வேற, அவனுடைய உணர்வு வேற. ஆனால் அவனையும் என் மனைவியையும் சகோதரனாக்கி ஒரு தாய் மக்களாக்கியது இந்த பண்டிகை என்கின்ற ஒற்றை சொல். நாங்கள் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் ஜெயா தொலைக்காட்சியில் பேசுவதில்லை. லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்து என்று சொல்லக்கூடிய தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகளில் இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய இறையன்பு ஐஏஎஸ் 120 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் முதல் 10 புத்தகங்களில் தலையாக இருப்பது காற்றில் கரையாத நினைவுகள். அதில் பக்கம் 95இல் எழுதுகிறார், பண்டிகை பலகாரம் பட்டாசு நிம்மதிதான், இருந்தாலும் சில நெருக்கடி என்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சொல்கிறேன், பண்டிகை என்பது மழை விழுந்து செம்மண் உருமாறி நம்முடைய மனதிற்குள் சில வாசத்தை ஏற்படுத்துவதைப் போல பண்டிகைகள் மகிழ்ச்சியான வாச நிம்மதியை நமக்கு பர்ஃப்யூம் போல தெளிப்பதால் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நிம்மதியே என்று சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.